சந்தனுவுக்கும் வேதவதிக்கும் பிறந்த பிள்ளை. 2 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், சித்ராங்கதன், விசித்திர வீரியன், 2 பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் நம்முடைய பிதாமகர் செய்து வருகிறார், பீஷ்மர் செய்து வருகிறார். சில நாட்கள் போகிறது. சந்தனு அவனுடைய காலம் முடிந்தவுடனே இயற்கை எய்துகிறான். தமையனாக இருக்கக்கூடிய பீஷ்மரே சித்திராங்கதனையும் விசித்திர வீரியனும் விற்பயிற்சி முதலியவை எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்து வருகிறார். அவருக்கு எந்த விகாரமும் மனதிலே இல்லை. பெரிய மனிதன். பீஷ்மரை போற பாரத கதையிலே எங்காவது ஒரு பாத்திரம் கிடைக்குமா? அந்த பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் வளர்த்து வந்தார். அவர்கள் இளைஞனாக வந்து விட்டார்கள். ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த நாளிலே ஒரு நாள் சித்திராங்கதன் பஞ்சனையிலே படுத்திருக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஆகாய வழியாக ஒரு காந்தர்வன் சென்றான். ஆகாய வழியாக ஒரு காந்தர்வன் சென்றான். இதெல்லாம் பாரதத்தில் அடிக்கடி வரும். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பேப்பர்லையும் வரும். இப்பயே வர ஆரம்பிச்சிடுச்சு. எங்கெங்கேயோ பல பல ஆட்கள் வந்து போகிற செய்தியெல்லாம் நிறைய வருகிறது. அதை மறைத்து விடுகிறார்கள். இப்போ இந்த சித்திராங்கதன் என்கிற அந்த காந்தர்வன் மேலே போன பொழுது கீழே இவன் படுத்திருந்தானா? யாரோ அந்த நேரம் வந்து சித்திராங்கதன் என்று இவனை அழைத்தார்கள். அவன் மேலே இருந்தவன் காதிலே இது விழுந்தது. என்னது, என் பெயரை காந்தர்வனாகிய என்னுடைய பெயரை ஒரு மானுட பூச்சி வைப்பதா என்று அவன் கோபப்பட்டான். கோபப்பட்டவுடனே அந்த ஆத்திரத்தினாலே என் பெயரை இவன் யார் வைப்பது என்ற பிரச்சனையிலே அவன் கீழே இறங்கி வந்து சித்திராங்கதன் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது படுக்கையிலேயே அவனை கொன்று விட்டு போய்விட்டான். காலையிலே எழுந்து தாயான வேதவதி பார்த்தாள் பிள்ளை இறந்து கிடக்கிறான். சித்திராங்கதன் தான் மூத்தவன், அவனுக்குத்தான் ஆட்சி போக வேண்டும். நான் சொன்னேனே, சந்திர வம்சத்து கோளாறே இப்படியே போகிறது. மூத்த பிள்ளை இறந்து கிடக்கிறான். கதறி அழுதால். பீஷ்மர் வந்து பார்த்தார். நடந்தது முடிந்து போய்விட்டது, ஒன்றும் செய்ய முடியவில்லை. தாயை ஆறுதல் படுத்தினான். விசித்திர வீரியன் என்கின்ற அடுத்த பிள்ளையை ஆட்சி பீடத்திலே ஏற்றினான். ஒரு பிள்ளை ஆட்சி பீடத்திலே ஏற்றியாகிவிட்டது. இப்பொழுது ஆட்சி பீடத்திலே ஏற்றின உடனே இனி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். திருமணத்துக்கான ஒரு பொருத்தப்பாட்டை தேடிக்கொண்டு இருக்கிறார். பீஷ்மரே தான் திருமணம் செய்ய மாட்டார், தன் தம்பிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி தேடிக்கொண்டிருந்த பொழுது ஒரு செய்தி அவர் காதுக்கு வந்தது. காசி தேசத்து மன்னன் தன்னுடைய 3 புதல்வியர்களுக்கு சுயவரம் நடத்துவதாக கேள்வி வந்தது. அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்ற 3 பெண்களுக்கு சுயம்பரம் நடத்துகிறார் என்ற செய்தி இவர் செவிக்கு வந்தது. உடனே அதை விசாரித்தார். அந்த பெண்களும் அந்த அரசனுடைய பரம்பரையை பற்றியும் விசாரித்தார். பொருத்தமான பெண்கள் என்று மனதுக்கு பட்டது. உடனே தன் தம்பியாகிய விசித்திர வீரியனுக்கு இந்த பெண்களை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பீஷ்மர் முடிவு செய்தார். அந்த காலத்திலே திருமணம் எப்படி நடத்துவார்கள் என்றால் சுயம்பரம் நடத்துவார்கள். இப்பதான் எல்லாம் மாறி போச்சு. பெண் தான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பாள். மாப்பிள்ளை எல்லாம் வந்து கியூல நிற்க வேணும். பெண் வந்த உடனே அந்த பெண்ணுக்கு சொல்வார்கள், இவர் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை, இவர் இந்த தேசத்து ராசா, இவர் இந்த தேசத்து ராசா என்றால் அவள் தனக்கு யாரை பிடிக்கிறதோ அவனுக்கு மாலை சூட்டுவாள். பெண் சுதந்திரம் எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள். இப்போ அந்த முறையிலே அந்த பெண்களுக்கு சுயம்பரம் நடக்கப் போகிறது என்ற செய்தியை பீஷ்மர் அறிந்தார். விசித்திர வீரியனையும் அழைத்து கொண்டு சுயம்பரத்துக்கு போய்விட்டார். பீஷ்மரை பற்றியும் சந்திரவம்சம் பற்றியும் அவருடைய வலிமை பற்றியும் அவர் பரசுராமரிடம் வில்வித்தை பயின்றது பற்றியும் எல்லா தேசத்து அரசர்களுக்கும் தெரியும். அக்காலத்து அரசர்களுக்குள்ளே பெரிய சக்தியோடு பலத்தோடு இருந்தவர்கள் இவர்கள் என்பது எல்லா தேசத்து அரசர்களுக்கும் தெரியும். இந்த பெண்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று பல தேசத்து அரசர்களும் வந்து சபையிலே உட்கார்ந்து விட்டார்கள். திடீரென்று பீஷ்மர் தன்னுடைய தம்பியாகிய விசித்திர வீரியனையும் அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்தார். அத்தனை அரசர்களும் திகைத்து போனார்கள். ஏன்னா அவனுக்கு நமக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில வந்து உட்கார்ந்து இருந்தான். இப்ப பீஷ்மர் வயதாகிவிட்டது, கிழவனாகிவிட்டார். இவரேன் வந்து இந்த சபையிலே உட்காருகிறார் என்று யாருக்கும் புரியவில்லை. ஒவ்வொரு அரசனும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தான். ரொம்ப நாளா இருந்துட்டு இப்ப இவருக்கு ஆசை அடக்க முடியாம வந்துட்டாரா? கிழவனுக்கு இந்த ஏன் ஆசை, இந்த விருத்தனுக்கு ஏன் இந்த ஆசை என்று எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசினார்கள். இதெல்லாம் விழுகிறது பீஷ்மர் காதிலே. ஒன்றும் பேசாமல் மௌனமாக தம்பியையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பெண்கள் 3 பேரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்ற 3 பெண்களையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இப்போ அந்த அரசர்களுக்கு வயிற்றெரிச்சல் தாங்கவில்லை. எப்படியும் அவர்கள் பக்கம் போய்விட வாய்ப்பு இருக்கிறது என்பதனாலே வேண்டுமென்றே கிண்டல் பண்ணினார்கள், கேலி சிரிப்பு சிரித்தார்கள். இந்த கிழவனுக்கு ஆசையை பார்க்கிறார் என்று அவர் காதிலே விழும்படி பண்ணினார்கள்.
இப்போ பீஷ்மர் என்ன நினைத்தார், அந்த பெண்கள் பக்கத்திலே வந்த உடனே ஒன்றும் பண்ணவில்லை, தம்பியை சொன்னார், தேரில் ஏற்று 3 பேரையும். இப்ப காரில் ஏற்று மாதிரி தேரில் ஏற்று 3 பெண்களும் தேரில் ஏற்றினான் விசித்திர வீரியன். முன்னே உட்கார்ந்து கொண்டார் பீஷ்மர். 3 பெண்களையும் அழைத்து கொண்டு போகிறார். காந்தர்வ மனம் என்று அந்த காலத்திலே அரக்க மனம் என்று ஒரு மனம் இருந்தது. 7 விதமான திருமணம் செய்தார்கள். ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் செய்கிற திருமண முறையும் அக்காலத்தில் இருந்தது. இதெல்லாம் இப்போ சொல்லப்படாது. செய்துட்டு ஜெயராஜ் தான் சொன்னார்னு என்ன மாட்டி விட்டுருவான். இப்போ அந்த பெண்களை அழைத்து கொண்டு தேரிலே போகிறார். அந்த இளவரசர்களுக்கெல்லாம் கடும் கோபம். எங்களை எல்லாம் முறைப்படி அழைத்து விட்டு அந்த பெண்கள் அவர்களாக வல்லவா விரும்பி மாலையிட்டிருக்க வேண்டும், எப்படி இந்த கிழவரான பீஷ்மர் அந்த பெண்களை கடத்தி செல்லலாம் என்று கடும் கோபம் கொண்டார்கள். எல்லா அரசர்களும் ஒற்றுமையாக சேர்ந்தார்கள். பீஷ்மரை துரத்தி கொண்டு போருக்கு வந்தார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து பீஷ்மர் போர் தொடுத்தார்கள். பீஷ்மர் தம்பியை ஒரு பக்கம் உட்கார வைத்தார். தானே வில்லையும் அம்பையும் எடுத்தார். அந்த ஒருவரை இத்தனை பேர் சேர்ந்தும் வெல்ல முடியவில்லை. அதிலே ஒருவன் சாளுவ தேசத்து சாளுவன் என்று பெயர். அவன் தான் கடுமையா யுத்தம் செய்தான். ஆனால் பீஷ்மருக்கு கிட்ட நிற்க முடியுமா? அவருடைய வீரம் என்ன, அவருடைய பராக்கிரமம் என்ன? கிட்ட நிற்க முடியவில்லை. கடைசியிலே ஒருவராலும் ஒன்றும் பண்ண முடியவில்லை. எல்லாரும் புறமுதுகிட்டு ஓடினார்கள். இந்த பெண்களை கொண்டு வருகிறார் பீஷ்மர். அத்தினாபுரத்துக்கு வந்தவுடனே அவர்களுக்கு திருமணம் செய்ய ஆயத்தப்படுத்துகிற பொழுது இந்த மூத்த பெண் எழும்பினாள். அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. திடீரென்று வந்தார், இவர் ஏற்றினார், தேரிலே கொண்டு வந்து உறக்கி விட்டார். இப்போ இந்த பெண்களை வைத்துக் கொண்டு பீஷ்மர் சொல்கிறார், என் தம்பிக்கு இந்த 3 பெண்களையும் திருமணம் செய்து வைக்கப் போகிறேன், ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அப்படி சொன்ன பொழுது இந்த மூத்த பெண்ணாகிய அம்பை எழும்பினாள். இது பெரிய நுட்பமான கதை. இந்த பாரத கதையை வைத்து எழுத்தாளர் பாலகுமாரன் பச்சை வயல் மனது என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். வாசிக்க பழக்கம் உள்ளவர்கள் அந்த கதையை தேடி ஒரு தரம் படியுங்கள். ரொம்ப வியந்திருக்கிறேன். அவ்வளவு அற்புதமாக எழுத்தாளர் பாலகுமாரன் அந்த கதையை எழுதியிருக்கிறார். அந்த பெண்களை கொண்டு வந்த உடனே, இது சொன்ன உடனே அம்பை எழும்பினான். பாருங்கள், வாழ்க்கையிலே நடக்கிற சிறு சிறு தவறுகள் நம்மை அழிவு நோக்கி நகர்த்தும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக வைக்க வேண்டும். பீஷ்மர் பலசாலி, பெரியவர், தம்பி மேலே அக்கறை உள்ளவர், அன்புள்ளவர், அறம் செய்தவர், இதில் எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் அவர் செய்த இந்த தவறுதான் அவருடைய மரணத்துக்கு காரணமானது. பின்னாலே இந்த அம்பை எழும்பினாள், வணங்கினாள் பீஷ்மரை. என்ன பண்ணி ஏன் வணங்குகிறாய்? சுவாமி, எங்கள் கருத்து கேட்காமலே எங்களை அழைத்து வந்து விட்டீர்கள், நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பீஷ்மருக்கு ஆச்சரியம். அந்த காலத்திலே பெண்கள் அதிகம் ஆண்களை எதிர்த்து பேச மாட்டார்கள். என்ன, நீ என்ன சொல்ல வேண்டும், பயமில்லாமல் சொல் என்றார். அவள் சொன்னாள், சுவாமி, நான் சாளுவ தேசத்து மன்னன் சாளுவனை நான் காதலித்தேன். இன்றைக்கு சுயம்பரத்திலே அவனுக்குத்தான் மாலையிட வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். அவரும் என்னை விரும்பினார். அதனால்தான் உங்களை துரத்தி வந்து உங்களோடு கடுமையாக போர் செய்தார். அவர்களை எல்லாம் புறமுதுகிடும்படி செய்துவிட்டு நீங்கள் என்னை கடத்தி கொண்டு வந்து விட்டீர்கள். இப்போ எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மனதிலே ஒருவனை நினைத்துக் கொண்டு நான் எப்படி இன்னொருவரோடு வாழ்வேன்? ஆகவே என்னை மட்டும் நீங்கள் விடுவித்து விட வேண்டும், நான் அவரைத்தான் திருமணம் செய்வேன். இது 2 பேருக்கும் பாடம், பெண்ணுக்கும் பாடம், ஆணுக்கும் பாடம். இதை சொன்ன உடனே அவர் பீஷ்மருக்கு ஆச்சரியம், வியப்பு, கவலை, துன்பம் எல்லாம் வந்தது. மற்ற மந்திரிகளை கூட்டி ஆலோசித்தார். பிறகு வந்து சொன்னார், பெண்ணே, உன் விருப்பம் அறியாமல் நான் உன்னை கடத்தி வந்தது தவறுதான். நீயாக வாய் திறந்து ஒரு ஆடவனை விரும்புகிறேன் என்று சொன்ன பிறகு உன்னை என் தம்பிக்கு திருமணம் செய்து வைக்கிற மிலேச்சத்தனம் என்னிடம் கிடையாது. ஆகவே உன்னை நான் சாளுவ தேசத்து மன்னனிடம் அனுப்பி வைக்கிறேன். நீ நல்லபடி போய் அவனோடு வாழ் என்று சொல்லி சில அந்தணர்களை அழைத்து அவளோடு அவரை சேர்த்து வைத்து சாளுவ தேசத்து மன்னனிடம் இந்த பெண்ணை ஒப்படையுங்கள் என்று கொடுத்தனுப்பினார். இவர்கள் எல்லாரும் அவளை அழைத்து கொண்டு சாளுவ தேச மன்னன் சாலவனிடம் வந்தார்கள். அவனுக்கு ஆச்சரியம். போன பெண் திரும்பி வருகிறாள். வந்தவர்களிடம் கேட்டான், என்ன நடந்தது, ஏன் கொண்டு வந்தீர்கள்? அவர்கள் நடந்ததை சொன்னார்கள். இவள் உன்மேல் விருப்பம் கொண்டவள், நீயும் இவளை விரும்புகிறார் என்ற செய்தி எங்கள் பீஷ்மருக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது. உன்னிடம் ஒப்படைக்கும்படி இந்த பெண்ணை கொடுத்தான். அவனும் சத்திரியன் அல்லவா? அவன் சொன்னான், பீஷ்மர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? அவர் மட்டும்தான் ஆடவன், நாங்கள் எல்லாம் ஆடவர் இல்லையா? நான் அவளை விரும்பியது உண்மை, அவள் என்னை விரும்பியது உண்மை. அவள் இன்றைக்கு என்னைத்தான் திருமணம் செய்திருப்பாள், நானும் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்றுதான் வந்தேன். ஆனால் பெரிய சத்தியங்களை எல்லாம் கொண்ட அந்த கிழவர் ஒரு பெண்ணினுடைய மனதை அறியவில்லையே. அத்தனை பேர் அரசர்கள் பார்க்கிற பொழுது பகிரங்கமாக அவரை கடத்தி கொண்டு போனாரே.
போரிலே என்னை தோற்க செய்தாரே, கொண்டு போய் போர்க்களத்திலே அவரை தன்னுடைய நாட்டிலே வைத்துவிட்டு இப்போ அந்த பெண்ணை அனுப்பினால் நான் திருமணம் செய்வதற்கு நான் என்ன பேடியா என்று கேட்டான். அவன் அப்பதான் அவன் ஆம்பளத்தனத்தை காட்டுறான். நான் என்ன பேடியா அவளை ஏற்பதற்கு? ஒரு கிழவர் வந்து எங்களை எல்லாம் தோற்க செய்து விட்டு எடுத்து போன பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நான் ஒரு பேடியாக இருக்க வேண்டும். ஒரு காலம் இந்த பெண்ணை ஏற்க மாட்டேன், அழைத்து செல்லுங்கள் என்று. இந்த ஃபுட்பால் விளையாடுகிற பொழுது இந்த பந்து அங்கேயும் இங்கேயும் போகுமே, இப்போ ஒன்றும் பண்ண முடியலை. அவளை அழைத்து கொண்டு அந்தணர்கள் வந்தார்கள். இப்போ அம்பை பாடு ரொம்ப சங்கடமாகி விட்டது. இப்போ அம்பை போய் விசித்திர வீரியனை, நீ அவன் என்னை நிராகரித்து விட்டான், நீ என்னை ஏற்க வேண்டும் என்றால், விசித்திர வீரியன் சொன்னான், எப்போ நீ எல்லாருக்கும் தெரிய இன்னொருவனை காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டாயோ அதற்கு பிறகு நான் எப்படி உன்னை ஏற்க முடியும்? நான் உன்னை ஏற்க மாட்டேன். பெண்ணல்லவா, அவளை பெண்ணல்லவா, வாழ்க்கை போகப் போகிறது என்ற அச்சத்தினாலே அவள் பீஷ்மர் காலிலே வந்து விழுந்தாள். பீஷ்மர் காலிலே விழுந்து கேட்டாள், சுவாமி, தவறு நிகழ்ந்து விட்டது, உங்கள் செயலாலே தான் அந்த தவறு நிகழ்ந்தது. சாலுவன் என்னை ஏற்க மறுத்து விட்டான், உங்கள் தம்பியும் என்னை ஏற்க மறுக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய என் வாழ்வுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி நீங்கள் என்னை ஏற்பதுதான். உங்களால் தான் என் வாழ்வு கெட்டது. என் அபிப்பிராயம் தெரியாமல் என்னை கடத்தி வந்து விட்டீர்கள். இப்பொழுது என் காதலனும் ஏற்கிறான் இல்லை, நீங்கள் திருமணம் செய்ய வைக்க தம்பியும் ஏற்கிறார் இல்லை, எனக்கு இனி ஒரு வழியும் இல்லை, என் வாழ்வை இனி யாரும் என்னை ஏற்க மாட்டார்கள். என்னை கடத்தி வந்த காரணத்துக்காக நீங்கள் தான் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவன் காலிலே விழுந்து கதறினாள். பீஷ்மர் காதுகளை மூடிக்கொண்டார். பெண்ணே, அது மட்டும் நடக்காது. நான் அந்த செம்படவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டேன், பெண்ணின்பம் எனக்கு இல்லை என்று சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டேன். நான் செய்தது தவறுதான், ஆனால் உன்னை திருமணம் செய்வதென்பது மட்டும் எக்காரணம் கொண்டும் நடக்காது என்று பிடிவாதம் பிடித்தார். அவள் கெஞ்சி பார்த்தால் பயனில்லை. அழுதபடி தந்தை, காசி தேசத்து மன்னன் தந்தையிடம் வந்தாள். பெண்களை பெற்ற தந்தையர்கள் உண்மையிலே பாவிகள். ஏனென்றால் ஒரு ஆடவனாக அவன் அவளை காக்க நினைப்பான், பல ஆடவர்கள் அவனுக்கு சோதனை வைப்பார்கள். இப்போ காசி தேசத்து மன்னன் நெஞ்சத்திலே கவலையிலே கதறியது. மூத்த பெண், எவ்வளவு அன்போடு இருந்திருப்பான். சாலுவனும் ஏற்கிறான் இல்லை, விசித்திர வீரியனும் ஏற்கிறான் இல்லை, பீஷ்மரும் ஏற்கிறார் இல்லை. இந்த பெண் அங்கும் இங்குமாக திரிகிற காட்சியை ஒரு தந்தையாலே தாங்க முடியுமா? தான் ஆசையாக வளர்த்த பெண் திருமணம் வேண்டி இப்படி மற்றவர்களிடம் கெஞ்சி திரிகிறாளே என்ற கேள்வியே அவனுக்கு கண்ணீர் வர வைத்தது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பீஷ்மரை எதிர்க்கிற சக்தி அவனிடம் இல்லை. அது மட்டுமல்ல, தான் ஒரு தேசத்தினுடைய தலைவன், தன் மகளுக்காக, இது ரொம்ப படிக்க வேண்டிய பாடம் பாருங்க. ஒரு சமுதாய பொறுப்பு ஏற்றுவிட்டால் குடும்பம் இரண்டாம் பட்சம். காந்தி அப்படித்தான் வாழ்ந்தார். குடும்பம் இரண்டாவது பட்சம்தான். இப்போ மகளுக்காக சண்டைக்கு போனால் தேசம் அழியும். மகளே, நீயே அறிவாய், பீஷ்மரை எதிர்க்கிற சக்தி எனக்கோ என் படைகளுக்கோ இல்லை, நான் ஒன்றும் செய்ய முடியாது, வா, நானே உன்னை அழைத்து சென்று கேட்டு பார்க்கிறேன் என்று வந்து கேட்டார். பீஷ்மர் அதே பதிலை சொல்லிவிட்டார். இப்போ அவனுக்கு தாங்க முடியாத கவலை. மகளே, நான் என்ன செய்வேன்? உனக்கு எந்த விதத்திலும் ஆதரவு செய்ய முடியாத தந்தையாக இருக்கிறேன். ஆனால் உனக்கு ஒரு வழி சொல்லித் தருகிறேன். அந்த வழியை மட்டும் நீ கடைபிடித்து பார், ஒருவேளை உனக்கு நிம்மதி வரலாம். அம்பை தந்தையை பார்த்து என்ன வழி என்று கேட்டாள். மகளே, இந்த பீஷ்மர் வில்வித்தை பயின்றது பரசுராமரிடம். அவர் பெரிய வீரன். பரசுராமர் பெரிய வீரன், உங்களுக்கு தெரியும். ராமாயணத்திலும் வருகிறார், பாரதத்திலும் வருகிறார். அந்த பரசுராமரிடம் தான் பயின்றான். 1000 தான் இருந்தாலும் குரு பக்தி ஒருவனுக்கு இல்லாமல் இருக்குமா? அதுவும் எவ்வளவு பெரிய குரு, இவர் எவ்வளவு பெரிய சிஷ்யன், கங்கையையே அம்பினாலே தடை செய்கிற வில்வித்தையை சொல்லிக் கொடுத்தவர் அவர். நீ அவரிடம் போய் சரணடை, பரசுராமரிடம் போய் சரணடைந்து கெஞ்சு. அவர் சொன்னால் பீஷ்மன் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். என்னாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை மகளே, போ என்றார். இந்த பெண்ணினுடைய அவல நிலையை நினைத்து பாருங்கள். தனித்து போகிறாள். போய் பரசுராமர் இருந்த ஆசிரமத்துக்கு போனாள். பரசுராமர் இருந்தால் என்னென்று தெரியவில்லை. இவள் காலிலே விழுந்து கதறினாள். அவர் தாய் மேல் பற்று கொண்டவர். அவர், இந்த பெண் அழுத உடனே பரசுராமருக்கு நெஞ்சம் இறங்கிற்று. பெண்ணே, நீ யார், ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். சுவாமி, நான் அவளை துன்பப்பட்டு விட்டேன், எனக்கு சரணாகதி கொடுங்கள் என்று கேட்டாள். நீ என்ன விஷயம் சொல், நான் சரணாகதி தருகிறேன். இல்லை, நீங்கள் சொன்னால்தான் உங்கள் காலை விடுவேன் என்றால், சரி சரணாகதி தருகிறேன் சொல் என்றார். வாக்கு கிடைத்த உடனே எழும்பி நடந்த விஷயத்தை சொன்னார்.
உங்கள் மாணவர் பீஷ்மனாலே என் வாழ்க்கை போய்விட்டது, என்னை ஏற்றுக்கொள்ளச் சொன்னால் இப்பொழுது அவர் ஏற்கிறார் இல்லை, நீங்கள் தான் வந்து சொல்ல வேண்டும். இப்போ பரசுராமர் நினைத்தார், 1000 தான் இருந்தாலும் அவன் என் சிஷ்யன் அல்லவா, நான் சொன்னால் எப்படியும் ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையோடு, மகளே கவலைப்படாதே, ஏறு தேரிலே, நானே உன்னை அழைத்து சென்று பீஷ்மனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி குருவாகிய பரசுராமர் இந்த அம்பையை அழைத்து கொண்டு நேராக அத்தினாபுரி வந்தார். குரு வருகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே பதட்டத்தோடு பீஷ்மர் எழுந்தார். அவர் கால்களிலே போய் விழுந்தார். கால்களிலே விழுந்த தன் மாணவனை ஆசீர்வாதம் பண்ணி, மகனே, குருவாக நான் உன்னிடம் ஒன்று கேட்க வந்திருக்கிறேன், எனக்கு நீ அதை செய்து தர வேண்டும் என்றார். என்ன செய்ய வேண்டும் என்று இவன் கேட்டான். இந்த அம்பை உன்னாலே துன்பப்பட்டவள், அவளை திருமணம் செய்கின்றான். பீஷ்மர் மறுத்தார். சுவாமி, நான் முன்னமே என் தந்தைக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். குறவர்களிலே ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் முதல் வாக்குத்தான் செல்லும். தாய், தந்தை, குரு என்கின்ற குறவர்களுக்கு வாக்கு கொடுத்தால், முதல் வாக்கு கொடுத்தால் அதைத்தான் நான் கடைபிடிக்க வேண்டும். ராமனும் இதை சொன்னான். அப்பாவுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், அதனாலே நான் அந்த வாக்கை மீற முடியாது, இதை நீங்கள் கட்டாயப்படுத்தாதீர்கள். பரசுராமர் கோபக்காரர். நான் சொன்னதை செய்ய போகிறாயா இல்லையா என்று கேட்டார். நீங்கள் உயிர் வேண்டுமா கேளுங்கள், கொடுத்து விடுகிறேன், இதை மட்டும் கேட்காதீர்கள் என்றார். பீஷ்மனே, நான் சொல்கிறேன், நீ அவளை திருமணம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உன்னோடு இப்பொழுது நான் போர் புரிய போகிறேன் என்றார் குரு. உங்கள் உத்தரவை நான் இந்த விஷயத்திலே மட்டும் கடைபிடிக்க முடியாது, போர் செய்ய வேண்டும் என்பது உங்கள் உத்தரவானால் அதற்கும் தயார் என்றார் பீஷ்மர். 2 பேருக்கும் இடையிலே போர் தொடங்கியது. பரசுராமர் சாதாரண ஒருவர் அல்ல. பரசுராமரை பற்றி தெரிந்தால்தான் அவருடைய பெருமை என்ன என்று நமக்கு புரியும். பரசுராமர் சாதாரண ஒருவர் அல்ல. ஜமதக்கினி என்று ஒரு பெரும் முனிவர் இருந்தார். அவரை சிவபெருமானுடைய அவதாரம் என்று சொல்வார்கள். ஜமதக்கினி என்ற முனிவர். அவருக்கு 4 புதல்வர்கள். அந்த புதல்வர்களிலே கடைசி புதல்வன் பரசுராமன். அவருடைய தந்தையாகிய ஜமதக்கினியை காத்தவீரியாச்சுனன் என்கின்ற ஒருவன் கொன்றுவிட்டான். பூஜையிலே மறைமுகமாக நின்று கொன்றுவிட்டான். ஒரு அரசன் கொன்றான், சத்திரியன் தன் தந்தையை கொன்றுவிட்டான் என்பதற்காக கோபம் கொண்ட பரசுராமர் மழுவாயுதத்தை ஏந்தி 21 தலைமுறைகள் இந்த அரச பரம்பரையை உய்யவிட மாட்டேன் என்று 21 தலைமுறை அரசர்களை கொன்று அவர்களுடைய இரத்தத்தை ஒரு இடத்திலே தேக்க வைத்து அந்த இரத்தத்திலே தன் தந்தைக்கு நீர்க்கடன் செய்தவன் இந்த பரசுராமன். அவ்வளவு ஆத்திரக்காரன், மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக கருதப்படுகிறான். இப்ப அந்த பரசுராமரிடம் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் மகாபாரதத்திலே 2 பேர். ஒருவன் இந்த பீஷ்மன், அது கங்கையே கொண்டு போய் அந்த பயிற்சியை கொடுத்து விட்டு கொண்டு வந்து விடுகிறாள். இன்னொருவன் கர்ணன், அவன் கதை பிறகு சொல்லுகிறேன். இப்போ குரு வந்து கேட்கிறார். சாதாரண குரு அல்ல, இப்பேற்பட்ட குரு, மகாவிஷ்ணுவினுடைய அம்சம், சிவ அம்சத்தினுடைய பிள்ளை, தாயை வெட்டியவன், 21 தலைமுறை அரசர்களை அழித்தவன், அப்பேற்பட்ட வீரன் வந்து நின்று கேட்கிறார் பீஷ்மரிடம், நீ இந்த பெண்ணை ஏற்றுக்கொள், நான் அவளுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். பீஷ்மர் சொன்னார், என் தந்தையாகிய குறவருக்கு முதல் வாக்கு கொடுத்து விட்டேன், ஆகவே இனி உங்கள் வாக்கை நான் ஏற்க முடியாது. அப்படியானால் என்னோடு நீ போர் செய்ய வேண்டும், அதுதான் என் குருவினுடைய கட்டளை என்றால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்றார். போர் தொடங்கியது, கடுமையான போர். என்ன ஆச்சரியம், அந்த போரிலே வித்தை சொல்லி கொடுத்தவரையே வித்தை வாங்கினவன் வென்றான். ஒரு பெரிய ஆச்சரியம். வித்தை சொல்லிக் கொடுத்தவர் பரசுராமர், வித்தையை வாங்கியவர் பீஷ்மர். பீஷ்மருக்கு முன்னாலே பரசுராமரே நின்று பிடிக்க முடியவில்லை. பகிரங்கமாக தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டி வந்துவிட்டது. இப்ப நீங்க நினைக்கலாம், பரசுராமருக்கு இது இழுக்கா இழுக்கில்லையா என்று நினைப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், இழுக்கில்லை. ஒரு மாணவன் ஆசிரியனை வென்றான் என்றால் அதற்கான முதல் மகிழ்ச்சி அந்த ஆசிரியனுக்குத்தான் வர வேண்டும். இப்போ பீஷ்மர் பரசுராமனை மடக்கினாரே, அது அவர் வருந்தி இருக்க மாட்டார். அட, என் பிள்ளை என்னை தோற்கடித்து விட்டானே என்று நினைந்திருப்பார். கவலை கொள்ளவில்லை, இனி அவனோடு போராட முடியாது, உன்னை நான் காக்க முடியாது என்று அம்பைக்கு சொல்லிவிட்டு பரசுராமர் போய்விட்டார். பழையபடி அம்பை பரிதாபமான அபலையாக நிற்கிறாள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். ஒரு அவளை பெண் தானே என்று அவளுடைய துன்பத்தை யாரும் கணக்கிலே எடுக்கவில்லை, பீஷ்மர் உட்பட. நான் தானே சொன்னேனே, மகாபாரதத்திலே உத்தமர்களிடமும் பெருந்தவர்கள் பதிந்து கிடக்கின்றன. அதை நான் பின்னாலே வர வர ஒவ்வொருத்தரா சொல்லிக் கொண்டு வருவேன். ஒரு அவளை பெண்
நீ அவளுடைய அபிப்பிராயத்தை கேட்டு மீட்டு வந்தாயா? உனக்கு பலம் இருக்கிறது, ஆண்களை வெல்லக்கூடிய பலம் இருக்கிறது என்பதற்காக அந்த பெண்ணுடைய சுயம்பரத்திலே அவளுடைய அபிப்பிராயம் கேட்காமல் ஏற்றியது இருக்கிறதே பீஷ்மர் செய்த தவறு. எந்த அபிப்பிராய பேதமும் இல்லாமல் தவறு. இப்போ அவள் அவளையாக நிற்கிறாள். அவளுக்கு ஒரு வாழ்வு காட்டி இருக்க வேண்டிய பொறுப்பு பீஷ்மருக்கு உரியது, காட்ட தவறிவிட்டார். இப்போ எல்லாரிடமும் போய் கெஞ்சி கெஞ்சி பார்த்தால் முடியவில்லை. பீஷ்மர் பரசுராமரும் கைவிட்டு போன உடனே தந்தையிடம் வந்தாள். தந்தை சொன்னார், மகளே, நானும் உன்னை காக்க முடியாது. உன்னுடைய மனவருத்தத்தோடு நான் வைத்திருந்தால் பீஷ்மனுடைய பகையை சம்பாதிப்பேன். பீஷ்மனுடைய பகையை சம்பாதித்தால் இந்த காசி நாடு அழிந்து போய்விடும். ஆகவே உன்னை நான் என்னுடைய அரண்மனையிலே வைத்திருக்க முடியாது. இங்கிருந்து நீ போய்விடுதாயே என்றான். எல்லா ஆடவர்களும் துரோகம் செய்தார்கள். காதலன் துரோகம் செய்தான், பீஷ்மர் துரோகம் செய்தார், தந்தை துரோகம் செய்தான். இவளாலே தாங்க முடியவில்லை. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், மென்மையான பெண் திண்மை கொண்டால் எந்த ஆடவனாலும் தாங்க முடியாது. அவர்களை திண்மை கொள்ள விட்டுவிடாதீர்கள். உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி. பெண்களை திண்மை அடையும்படி விட்டுவிடாதீர்கள். பெண்மை திண்மை அடைந்தால் பிறகு எந்த ஆணும் நிற்க முடியாது. சர்வ நிச்சயம். என்ன பண்ணுவாய்? ஆம்பளையாலே என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா நீ சொல்றதை கேட்காட்டி ஒரு அடி அடிப்பாய், மனைவிக்கு அடிப்பாய். இவ்வளவு தானே உன்னால முடிஞ்ச ஆகப்பெரிய வேலை. அவள் திருப்பி அடிக்க மாட்டாள். ஆனால் அவளுக்கு அடிக்கிறதுக்கு பல அஸ்திரங்கள் உண்டு. அதை அவளை எய்ய தொடங்கினா போச்சு. எத்தனை நாளைக்கு வருவாய்? வீட்டுக்கு களைச்சு போய் வேலைக்கு போயிட்டு வருவாய். வீட்டிலே மனைவி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையிலே வருவாய். ஒரு நாள் அடித்தா அவள் ஒரு வாரத்துக்கு பழி வாங்குவாள். குடிக்கிறது கொஞ்சம் காப்பி கொண்டா, காப்பி இங்கேருந்து மூக்குக்கு வரும். அடுத்த நாள் சாப்பிட்டா உப்பு இருக்காது. முகத்தை இப்படியே நீட்டினபடியே இருப்பாள், சிரிக்கவே மாட்டாள். எத்தனை நாளைக்கு ஒரு ஆம்பளை சகிப்பே? சரண்டர் தான், வேற வழி இல்லை. அதை விட அவளை தூண்டாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நல்லது. இன்றைக்கு என்னமோ பெண்களுக்கு சார்பாகவே பேச தூண்டுகிறது. இப்போ அந்த பெண்மையை தூண்டி விட்டார்கள் அல்லவா? எல்லாரும் விட்டு விட்டார்கள் என்று தெரிந்தவுடனே அம்பை ஆவேசம் கொண்டார். பெண்மைக்குள்ளே மகாலட்சுமியும் உண்டு, துர்க்கையும் உண்டு, மறந்து போகாதீர்கள். மகாலட்சுமியும் உண்டு, துர்க்கையும் உண்டு. ஆவேசம் கொண்டாள் அம்பை. எல்லா ஆடவர்களும் சேர்ந்து என் வாழ்வை நாசமாக்கி விட்டார்களே, நான் நியாயமான கேள்வி கேட்கிறேன், அதற்கு யாரும் பதில் சொல்ல தவறுகிறார்களே என்று கொதித்தாள். நேராக கானகத்துக்குள்ளே போனார். இனி எனக்கு துணை செய்ய தந்தையே விட்டுவிட்டார், இனி யார் துணை செய்ய போகிறார்கள் என்று கானகத்துக்குள்ளே போனால், நடுக்காட்டிலே ஒரு கருங்கல்லிலே ஏறி நின்று ஒற்றை கால் மடித்தாள். மற்றை காலிலே நின்றாள். பிறகு மற்றை காலம் தூக்கி பெருவிரல் மட்டும் அந்த கல்லிலே பதியும்படியாக நின்றாள். அப்படி 6 வருடங்கள் தவம் செய்தாள். ஒரு காலை ஊண்டி அந்த காலையும் தூக்கி பெருவிரல் மட்டும் அந்த கல்லிலே அமர்த்தும்படியாக நின்று 6 வருடங்கள் தவம் செய்தாள். தேவர்களே பயந்தார்கள். இப்படி ஒரு தவமா? கடுந்தவமா? அவள் வேண்டியபடி ஆறுமுக சுவாமி முருகப்பெருமான் முன்னே வந்தார். பெண்ணே, உனக்கு என்ன வேண்டும் கேள். இவள் கண் திறந்தாள். சுவாமி, எல்லா ஆடவர்களும் சேர்ந்து எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள். நான் ஒரு ஆடவனை காதலித்தேன். இந்த பீஷ்மன் தன்னுடைய அதிகாரம் கொண்டு என்னை கடத்தி வந்து விட்டான். இப்பொழுது அவனும் ஏற்கவில்லை, இவனும் ஏற்கவில்லை, தந்தையான ஆடவனும் ஏற்கவில்லை. எல்லா ஆடவர்களும் எனக்கு துரோகம் செய்தார்கள். இதற்கான அபலையாக நான் நிற்பதற்கு முழு முதல் காரணமாக இருக்கிறவன் இந்த கங்கையினுடைய புதல்வன் காங்கேயன் பீஷ்மன். ஒரு பெண்தானே என்று விளையாடினானே, அவனை நான் பழி வாங்க வேண்டும். 6 வருடம் கழிந்தும் அந்த நெஞ்சிலே கருங்கல் போல இறுக்கம் வந்து விட்டது. நான் சொன்னேனே, அற்புதமாக எழுத்தாளர் பாலகுமாரன் அதை ஒரு கதையாக பதிவு செய்திருக்கிறார். தேடி படியுங்கள், பச்சை வயல் மனது. நான் பழிவாங்க வேண்டும், அந்த பீஷ்மனை நான் கொல்ல வேண்டும், எனக்கு அது துணை செய்யுங்கள், அதுதான் நான் கேட்கக்கூடிய வரம் என்றார். முருகப்பெருமான் தன் கழுத்திலே இருந்த மாலையை கழட்டி, பெண்ணே இந்தா, இந்த மாலையை போட்டுக்கொண்டு பீஷ்மனோடு எவன் யுத்தம் செய்கிறானோ, அல்லது இந்த மாலையை கழுத்திலேயே சூட்டிய எவன் பீஷ்மனோடு யுத்தம் செய்கிறானோ அவன் பீஷ்மனை தோற்கச் செய்வான். அஞ்சாதே, மாலையை கொண்டு போ. அம்பைக்கு ஆனந்தமான ஆனந்தம். முடிந்தது பீஷ்மனுடைய வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு மாலையையும் கொண்டு வந்தாள். 56 தேச அரசர்களையும் போய் சந்தித்தாள். ஒவ்வொருவராக சந்தித்தாள். சந்தித்து இந்த மாலையை போட்டு யுத்தம் செய்தால் பீஷ்மன் அழிவான், மாலையை போட்டுக்கொண்டு யுத்தம் செய்யுங்கள் என்றான்.
இதுக்கு யாரும் முன்வரவில்லை. அதாவது இப்போ நான் ஒரு மாலை உங்கள்கிட்ட தர்றேன்னு வைங்க, நான் ஒரு மாலை உங்கள்கிட்ட தந்து இந்த மாலையை போட்டுக்கொண்டு நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவோட மோதினா அவர் அழிஞ்சிருவாருன்னு சொல்கிறேன்ட்டு வைங்க. முருகனே எனக்கு தந்திரக்கட்டும் அந்த மாலையை, இதை நம்பி யார் சண்டைக்கு போவீங்க? ஒருத்தனும் மாட்டேன்று விட்டான். பெண்ணே, இந்த இந்த விளையாட்டுக்கு நாங்கள் வரவில்லை, இந்த மாலையை நாங்கள் வாங்கவும் இல்லை, போடவும் இல்லை, பீஷ்மனோடு போருக்கு போகவும் இல்லை, போ 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 என்று எல்லாரும் துரத்தினார்கள். அட, பீஷ்மனை அழிக்கிற விஷயத்தை கூட ஒரு பெண்ணாகிய நான் துணிவோடு பெற்றுவிட்டேன், இதை ஏற்றுக்கொள்ள ஒரு ஆடவன் சம்மதிக்கிறான் இல்லை என்று அம்பைக்கு கோபமான கோபம். எல்லா தேசத்துக்கு முடிந்து கடைசியாக பாஞ்சால தேசத்து அரசன் துருபதனிடம் வந்தாள். துருபதனை வணங்கினாள். மன்னனே, நீ என்னை நம்பு, ஆறுமுக பெருமான் தந்த மாலை இந்த மாலை, இதை போட்டுக்கொண்டு எவர் சண்டை பிடித்தாலும் பீஷ்மன் அழிவான். ஆகவே இதை சூடிக்கொண்டு எனக்காக நீ பீஷ்மனோடு சண்டை பிடிக்க வேண்டும் என்று கேட்டான். துருபதன் சிரித்தான். பெண்ணே, மற்ற அரசர்கள் சொன்னதைத்தான் நானும் சொல்கிறேன். நீ சொன்னது உண்மையாக இருக்கலாம், ஆனால் நம்பி நான் அதை போர் செய்ய போனால் அவனோடு போர் செய்கிற தகுதி எனக்கு இல்லை, என் தேசத்துக்கு இல்லை, என் படைக்கு இல்லை. ஒருவேளை நீ சொன்ன செய்தி தவறாக அமையுமானால் என் தேசம் நாசமாக போய்விடும். ஒரு அரசனான எனக்கு அப்படி செய்கிற உரிமை இல்லை. ஆகவே நான் போர் செய்ய மாட்டேன். இவள் கெஞ்சி பார்த்தாள். நீதான் கடைசி அரசன், நீயும் கைவிட்டால் என் கதி என்னாவது? எப்படியாவது நீ போர் செய்ய வேண்டும் என்றாள். அப்பொழுதும் அவன் சொன்னான், இல்லை, நான் போர் செய்ய முடியாது. இப்பொழுது அம்பைக்கு வெறுத்து போய்விட்டது. விரக்தியினுடைய உச்ச நிலைக்கு வந்தாள். நீங்கள் எல்லாம் ஒரு ஆண்களா என்று வெறுத்தாள். அந்த மாலையை கையிலே எடுத்தாள். நானே ஒரு முடிவு செய்கிறேன் என்று வந்தால் அந்த கோட்டை வாசலுக்கு வந்தாள். பாஞ்சால தேசத்து அரசனுடைய கோட்டை வாசல் அந்த கதவு இருந்தது. அந்த மாலையை கதவிலே போட்டாள். இதற்கு ஏதாவது ஒரு முடிவோடு தான் வருவேன் என்று அந்த கதவிலே போட்டுவிட்டு போகத் தொடங்கினாள். துருபதன் ஓடி வந்தான். பெண்ணே, இந்த மாலையையும் கொண்டு போய்விடு. இப்படி ஒரு மாலை இங்கே கிடக்கிறது என்று தெரிந்தால் பீஷ்மன் என்னோடு யுத்தத்துக்கு வருவான். ஆகவே மாலையை கொண்டு போய்விடு என்றான். அவள் அதை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை, போய்விட்டான். இப்பொழுது அவள் போய்விட்டாள். இந்த மாலையை யாரும் தொடாம காவல் போட்டான் துருபதன். அப்ப பீஷ்மனுடைய பலம் புரிகிறதா உங்களுக்கு? மாலையை யாரும் தொடாம காவல் போட்டு வச்சிருந்தான். இது இந்த பக்கம் நடக்கிறது. இவள் மனம் வருந்தி திரும்பி காட்டுக்கு போனாள். பழையபடி தெய்வம் செய்தாள். சிவபெருமான் வந்தார். என்ன வேண்டும் என்று கேட்டாள். ஆடவர்கள் எல்லாம் பீஷ்மனுக்கு அஞ்சுகிறார்கள், நானே அவனை கொல்ல வேணும் என்று கேட்டாள். பெண்ணே, இந்த பிறவியிலே உனக்கு அது கிடைக்காது, இன்னொரு பிறவி எடுத்து நீ அந்த கொலையை செய்வாய், உனக்கு நான் வரம் தருகிறேன் என்றான். மறுபிறவியிலே அந்த வாய்ப்பு உனக்கு கிட்டும் என்று சிவபெருமான் சொல்லி மறைந்தார். மறுபிறவி இனி எப்பொழுது வரப்போகிறது? உடனேயே நான் அதை அடைய வேண்டும் என்று நினைத்தாள் இந்த அம்பை. உடனே அக்கினி மூட்டினால் காட்டுக்குள்ளே பீஷ்மனை கொல்ல வேணும் என்று நினைத்து கொண்டு குதித்தாள். நம்முடைய தத்துவ நூல்கள் எல்லாம் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கின்றன. அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய தத்துவவியலாளர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், உடம்பை விட்டு உயிர் கலருகிற பொழுது ஒருவன் என்ன நினைக்கிறானோ அந்த நினைப்பு அவனுடைய மறுபிறவியாக வரும். இது பெரும் தத்துவவியலாளர்கள் சொல்லுகிற உண்மை. உடம்பை விட்டு உயிர் கலருகிற பொழுது நாம் மனதிலே ஏதாவது ஒன்றை நினைத்தால் அதுவே நமக்கு பிறவியாகும். இது எல்லா பெரியவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். இவள் அந்த வைராக்கியத்தோடு நெருப்பில் குதித்தாள். பீஷ்மனை நான் கொல்ல வேணும், கொல்ல வேணும், கொல்ல வேணும் என்று நெருப்பிலே குதித்தாள். எரிஞ்சு போனாள். அடுத்த பிறவியிலே துருபதனுக்கு மகளாக பிறக்கிறாள். பாருங்க, இவள் கொல்ல வேணும் என்று நினைச்சாலே தவிர ஆம்பளையா பிறந்து கொள்ள வேணும் என்று நினைக்கலே. அந்த பெண் வைராக்கியத்தோடையே நினைச்சால் அல்லவா, பெண்ணாகவே பிறந்துட்டாள். 5 வயசு பிள்ளை வளர்ந்துட்டது, சிகண்டி என்று பெயர். 5 வயசு வளர்ந்து விட்டது. பெண் பிள்ளை தானே என்று அவருக்கு ரொம்ப பிரியம். துருபதன் வைத்திருக்கிறான். ஒரு நாள் இந்த பிள்ளை விளையாடி கொண்டு அப்படியே ஓடிச்சுது. இந்த அரண்மனை வாசல்ல முன்பு அம்பை போட்ட மாலை கிடந்தது. ஒரு 10 வருஷம் காவல் போட்டான். பிறகு அதை ஒருத்தரும் தொடுவார் இல்லை, விட்டுட்டான் இவன். இந்த பிள்ளை ஓடி போய் அந்த மாலையை எட்டி அந்த மாலையை எடுத்து தன் கழுத்திலே போட்டுக்கொண்டார். துருபதன் நடுங்கி போனான். ஐயோ, இந்த பிள்ளை மாலையை போட்டு விட்டதே, இந்த மாலை போட்டவர்கள் தான் பீஷ்மரை கொள்வார்கள் என்று அவள் சொல்லிவிட்டு போனாலே, பீஷ்மனுக்கு இது தெரிந்தால் என் தேசத்துக்கு ஆபத்தே என்று நினைத்து இந்த கோலை என்ன செய்தான், இந்த பிள்ளையையே காட்டுக்கு துரத்தி விட்டான்.
காட்டுக்கு போய் ஒரு முனிவருக்கு இந்த சிகண்டி சேவை செய்கிறாள். இதெல்லாம் பாரதத்தில் உள்ள கதை, என்ன நிறைய இருக்கு, நான் சுருக்கி சொல்லுகிறேன். அந்த ஒரு முனிவருக்கு சேவகம் செய்தால் முனிவர் இவளுடைய நோக்கம் தான் ஆணாக வந்தால்தானே பீஷ்மன் தன்னோடு போராடுவான், ஆகவே தான் ஆணாக மாற வேண்டும். முனிவரிடம் முனிவர் மகிழ்ந்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஆணாக நான் மாற வேண்டும், பெண்ணாக பிறந்து விட்டேன். பெண்ணே, அந்த வரத்தை நான் தர முடியாது. கங்கை தொடங்குகிற இடத்திலே வருஷத்திலே ஒரு திருவிழா நடக்கும், அதற்கு காந்தர்வர்கள் வருவார்கள். அங்கே ஒரு காந்தர்வன் தான் பெண்ணாக மாற வேண்டும் என்று விருப்பத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகிறான். நீ போய் அவனை பூஜை செய், அவன் உனக்கு வரம் தருவான். அவனுடைய ஆண்மையை வாங்கி கொண்டு உன் பெண்மையை கொடு. அதுபோல சிகண்டி போய் அந்த காந்தர்வனை சந்தித்து ஆண்மையை வாங்கி ஆண் பிள்ளையாக மாறினாள். துருபதனிடம் வந்தாள், அப்பா, நான் தான் உங்கள் மகள், இப்பொழுது ஆணாக மாறிவிட்டேன், இனி கவலை வேண்டாம், நான் பீஷ்மனை எதிர்கொள்வேன் என்று அவனோடு இருந்து விட்டாள். இவள்தான் பின்னாலே பீஷ்மரை கொள்கிறாள். ஏனென்றால் பீஷ்மர் ஆண்மை மிகுந்த வீரன், பெண்ணாக பிறந்து ஆணாக மாறிய ஒரு அலியோடு நான் போராட மாட்டேன் என்று விட்டதினாலே இவனாலே அவனை கொல்ல முடிந்தது. நினைத்து பாருங்கள், ஒரு அபலை பெண் அந்த நாட்களிலே அம்பையை புறந்தழுகிற பொழுது இது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது. 10 பெரிய மனுஷன் பிழை செய்த ஐயா ஒரு சின்னவனுடைய கதை சமுதாயத்துக்குள்ளே எடுபடாது, பேச்சு எடுபடாது. அம்பையினுடைய பேச்சு எடுபடவில்லை. ஆனால் எத்தனையோ ஆண்டு கழிந்து அவளே பிறந்து சிகண்டியாக பெண்ணாக பிறந்து பிறகு ஆணாக மாறி துருபதனிடம் இருந்து பீஷ்மனை அழித்தாள். இதெல்லாம் நமக்கு பாடம். அதான் நான் சொன்னேனே, பாரதம் படிக்கிற பொழுது ஒவ்வொரு பாடமும் நம் நெஞ்சிலே பதிய வேண்டும். ஒரு சிறு நம்மை விட இது ஒரு சிறு புல்தானே என்று நினைத்து கூட வருத்தாதீர்கள். அது நம்மை அடிக்கிற பொழுது தாங்க முடியாது.